சோமு, காயம் ஆறி போயிட்டுட்டா, அதுக்காக இப்படி வருத்தப்படலாமா? வந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். என் காலை 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு மட்டும் சாப்பாடு அதுக்கு ஒண்ணும் வேண்டாம் போ. அடே அப்பா, அம்மா சிவபெருமான் கூட தன் காளையை பத்தி இவ்வளவு கவலைப்பட மாட்டார் போல் இருக்குது. அம்மா, பெரியப்பா, மறந்துட்டியாடா? இல்லடா, நான் மறப்பனா? போதும், நீ கட்டி விடணும்னா ரொம்ப பிரியமா சாப்பிடு. இந்தாடா, நீ நட்டு. சிவகாமி, ஏம்மா இப்படி இறக்கி போயிட்டு? அக்கா, சோறு தண்ணியால மட்டும் சுகம் கிடைச்சிடுமா? உன்னை பிரிஞ்சதுலேயும் எனக்கு மனசே நிம்மதி இல்லாம போயிட்டு. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கம்மா? அதான் பெரியம்மா வந்துட்டாங்களே. மாணிக்கம், பெண்களே இப்படித்தான்ப்பா. சிவகாமி, என் தம்பி வீரப்ப எங்க? சிவகாமி, பட்டு போன செடியை கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணியை ஊத்தி பாக்குறியா? முளைக்கு மண்ணு ஏண்டி? ஏய், என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த நந்தி கட்ட கூட்டத்தை ஏண்டி உள்ள விட்ட? அப்பா, நீ போய் கூட்டு வந்தியா? யாரும் கூட்டியாரலப்பா, நாங்களாத்தான் வந்தோம். வீரப்பா, ஒரு வார்த்தை ஏண்டா வந்து நீ என்ன பார்த்து நீ கேட்க கூடாதா? கேட்கிறேன்டா. ஏண்டா வந்த? தம்பி, நாயே போடா. அப்பா, வீடு தாடி வந்தவங்களை வெளியே போக சொன்னது நம்ம பரம்பரையிலே நீங்க ஒருத்தர் தான்ப்பா. அதுலயும் உயிருக்கு உயிரான, உத்தமருக்கு உத்தமரான பெரியப்பாவே அப்படி உதாசீனப்படுத்துறது. உதாசீனப்படுத்தாம ஓட்டாரம் பண்றதுக்கு இங்க ஒண்ணு தர்மர் வந்துடுறா. சகுனி பையன் வந்திருக்காண்டா. அப்பா, என்னடா செய்யற? கேக்குதா? கெட்டு போன உறவை கெட்டி உருண்டையால சரிப்படுத்த வந்திருக்காளா உங்க பெரியமா? சூப்பரா சூப்பரா. நம்ம பிள்ளைகளையாவது ஒன்னா சேர்ந்திருக்க பிடிக்காதப்பா. நாட்டாமக்காரா, மரியாதையா நீ வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? நீ பிடிச்சு தள்ளுனா அந்த வெறியில கூட ஒரு அன்பை என்னால உணர முடியும் வீரப்பா. பெரியப்பா, பெரியப்பா, வலிய வந்த உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியலையே. பரவாயில்லப்பா, நான் வரல. இந்த இருட்டுல உங்களை எப்படி பெரியப்பா நாங்க தனியா அனுப்புறது? மாணிக்கம், விளக்கு வெளிச்சம் இல்லைனாலும் என் விதியோட வெளிச்சம் இருக்குப்பா. அதுல தட்டு தடுமாறி எப்படியாவது போய் சேர்ந்துடு. கவலைப்படாதப்பா. கண்ணம்மா, வா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்மா. கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே, குலாடிய குடும்பம் ரெண்டானதே. முன் கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே, குலாடிய குடும்பம் ரெண்டானதே. முன் கோபம் உண்டானதே, குடும்பம் ரெண்டானதே. கொல்லிமலை சாரலிலே முள்ளு முள்ளா குத்தும் பழம், கொடம் போலே தொங்க கண்டேன். என்ன பழம் சொல்லு மச்சான், 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 மச்சான். கொல்லிமலை சாரலிலே முள்ளு முள்ளா குத்தும் பழம், கொடம் போலே தொங்க கண்டேன். என்ன பழம் சொல்லு மச்சான். திரி திரியா சடை இருக்கும், தேனாக ருசி இருக்கும். திரி திரியா சடை இருக்கும், தேனாக ருசி இருக்கும். கறி சமைக்க காயும் ஆகும், கண்டுபுட்டேன் பலாப்பழம். கறி சமைக்க காயும் ஆகும், கண்டுபுட்டேன் பலாப்பழம். வேலியிலே அடர்ந்த ஒரு கொடி மேலே அழகாக கனிஞ்சிருக்கும் செவந்த பழம் என்ன பழம்? ஆத்துக்காலு வேலியிலே அடர்ந்த ஒரு கொடி மேலே அழகாக கனிஞ்சிருக்கும் செவந்த பழம் என்ன பழம்? செவந்த பழம், செடி மேலே இருக்கும் பழம். செவந்த பழம்,
மஞ்ச பூசி குளிச்சிருக்கும் பூவோட மனம் இருக்கும் புரிஞ்சு போச்சு பனம்பழம் பூவோட மனம் இருக்கும் புரிஞ்சு போச்சு பனம்பழம் வச்சிருக்கு மீன் ரெண்டு சேர்ந்து இருக்கு மத்தியான நேரம் கூட நிலவிருக்கும் முகத்திலே தன்னானே தானன தன்னா தன்னன்ன தானா தன்னானே தானன தன்னா தன்னன்ன தன்னா 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 சபையோர்களே சகலகலா ரசிகர்களே வணக்கத்துக்கு வணக்கம் நமஸ்காரத்துக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் போதும் விஷயத்தை சொல்லியா ஐயாவே அடுத்தபடியாக சானசூர கர்ணன் கதையில ஒரு அங்க நடக்க போகுதுங்க அதாவது துரியோதன மனைவி அதாவது பானுமதியும் கர்ணனும் சேர்ந்து சொக்கட்டா ஆட போறத நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க அதாவது கண்டு என்னது கண்டு கண்டு கண்டுங்க கண்டு கழிக்க கண்டு நாங்க பாத்துக்கிறோம் நீ போயா மகாசனங்களே நான் சொல்றத கேளுங்க சொக்கத்தான் ஆளுகிற அந்த இக்கட்டான கட்டத்திலே அடியே அடியே புரியோதனாக நடிக்க போகின்றேன் மூஞ்ச பாரு மூஞ்ச பிள்ளை போறா இந்த ஆட்டத்தில் எனக்குத்தான் வெற்றி இதோ 2 இல்லை 3 இந்த ஆட்டத்தில் நான் தான் வெற்றி அடைய போகிறேன் இல்லவே இல்லை இந்த ஆட்டத்தில் நீங்கள் நிச்சயம் தோற்றுவிடத்தான் போகிறீர்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் இதோ பாருங்க 4 நான் வெற்றி அடைந்து விட்டேன் பார்த்தீர்களா ஜெயித்து விட்டேன் ஏன் இழந்து விட்டீர்கள் தோற்று விட்டோம் என்றா பரவாயில்லை உட்காருங்கள் இன்னொரு முறை ஆடுவோம் உட்காருங்கள் செஞ்சோட்டுக்கரன் கழிக்க வேண்டிய நீ என் பத்திரி பாலோதினை கையை பிடித்திருப்பதா ஆமா கர்ணன் மேல துரியோதனை சந்தேகப்பட்டதா கதை கிடையாது இந்த நியாயத்தை கேளுங்க பானுமதி வேஷம் போட்டிருக்கேன் பானுமதி இது என் தங்கச்சியோட பொண்ணு கர்ண வேஷம் போட்டிருக்காங்க இந்த கபோதி பையன் உண்மையில என் சோத்தை தின்னு வளர்ந்த பையன் இந்த பையனுக்கு என் மனைவ பொண்ணு மேல ஒரு கண்ணு நான் பல தடவை கண்டிச்சிருக்கேன் இன்னைக்கு கட்டத்துல முத்த இருக்கிறதுக்கு போதா இந்த பொண்ணு கையை பிடிச்சு முறுக்கணும் ஏதோ நாடக மேடங்கிறத மறந்து இந்த நாயை அடிச்சு போட்டேன் இனிமே கதை சரியா நடக்கும் அடிச்சு பண்ணா அதுதான் நடக்காது சபையோட இவன் இந்த நாடகத்துல மட்டும் இல்ல ஒவ்வொரு நாடகத்துல என்ன இப்படிதான் போட்டு கொண்டு கொண்டு சொல்லலாம் ஒரு தடவை இப்படிதான் பக்த பிரகலாதான் நாடகம் போட்டோம் அதுல நான் தான் ஹிரண்யன் இந்த பையன் வேணும்னு நரசிம்ம அவதாரம் வேஷம் போட்டுட்டு வந்து நிஜமாவே பயத்தை பிடிச்சு கிரிக்க ஆரம்பிச்சுட்டான் அதனால உங்க சார்பில் இன்னிலேருந்து இந்த கம்பை சேர்வ கம்பெனி விட்டு விலகிட்டேன் விலகிருச்சா மரியாதையா பழைய பாக்கிய கொடுத்துட்டு ஓடுது இல்ல துரியோதனா பழைய பாக்கி தானடா வெடியமாடா திருக்கிறாயா திருப்பியா நீங்க எல்லாம் மனுஷங்க தானா ஒரு பொம்பளையிட்ட போய் வம்பு பண்றீங்களே உங்கய்யா உரைக்கிறான் பாரு புரியலையா ஐயா ஐயா நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நீ போமா வீட்டு போமா ஐயா ஐயா தனியா போக பயமா இருக்குங்க ஐயா மறுபடியும் அந்த ஆளுங்க வந்தாலும் வரலாம் கொஞ்சம் என் வீட்டு பக்கம் கொஞ்சம் கூடவே துணைக்கு வாங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு உன் வீடு எங்க இருக்குது இதே ஊர்ல தாங்க தெற்கு வீதியில தான் இருக்கு வாங்கய்யா சரி போ ஆஹா என் கண்ணு என் ராஜாத்தி வந்துட்டு அம்மா துரியோதன ராஜா இங்க எப்படி வந்தாரு இவர் என்னுடைய மாமா ஏன் மாமா நீ ஒரு மனுஷன் தானா என்ன அப்படி கட்டுவிட்ட பின்ன எப்படி கேக்குறது நாடகத்துல கலாட்டா நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஒண்டியா விட்டுட்டு ஓடி வந்துட்டே நீ பின்னால வருவேன்னு நினைச்சு முன்னால ஒடியாந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேகத்தை நிறுத்தி திரும்பி பார்த்து உன்னை காண நீ பொம்புளதானே
எவனாவது இறக்கப்பட்ட புண்ணியமா கொண்டாந்து சேர்த்து